Good morning, children. So, 10th lesson successfully we have completed. So, if possible, you have to get any one guide and memorize the question answers. If you have any doubt, you mark it. Then after the reopen, we will discuss again. Now I am going to take the new lesson, solutions, 9th lesson. So what is the meaning for solution? Solution அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். Solution அப்படின்னாலே வந்து mixture of two or more substances அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னம்னாக்கா நமக்கு வந்து என்ன ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வேணும். ஒன்று வந்து சொல்யூட் வேணும், இது சால்வெண்ட் வேணும். சொல்யூட் அப்படின்றது வந்து இங்கே வந்து நம்ம வந்து சொல்யூஷன் லெசனில் வந்து நம்ம வந்து சால்ட் வாட்டர் அப்படின்லாம் நம்ம அந்த டேர்மே யூஸ் பண்ணக்கூடாது. சொல்யூட் அப்படின்னாலே வந்து உப்பு, சால்வெண்ட் அப்படின்னாலே வந்து வாட்டர். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் சால்வெண்ட் நமக்கு தெரியும். யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து எது எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வாட்டருக்கு தான் இருக்குது. ஸோ அதனால இப்போ எல்லாத்தையும் கரைக்கிற வாட்டர் எல்லாத்தையும் கரைக்கிறதுனால தான் வாட்டரை வந்து நம்ம வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சொல்யூட் அப்படின்னாக்கா வந்து நம்ம வந்து சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் சால்வெண்ட் ரெண்டு சேர்ந்து தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ யூ ஹவ் லேர்ன்ட் அபவுட் த மிக்சர்ஸ் இன் யுவர் லோயர் கிளாஸஸ். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் கேன் என்கவுண்டர் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ். த சப்ஸ்டன்சஸ் present in a mixture by exist in one or more physical state. For example, when we burn wood, the smoke released is a mixture of solid carbon and gases like carbon dioxide and carbon monoxide. நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நிறைய மிக்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் நமக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது. இது மிக்சரா இல்லை இது வந்து காம்பவுண்டா எலமெண்டா ஆட்டமா அப்படின்றத நமக்கு வந்து எதையும் நமக்கு வந்து பிரிச்சு பார்க்கற தன்மை நமக்கு இது வரைக்கும் இருந்திருக்காது. பட் இப்போ நம்ம டே டு டே லைஃப்லயே நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வுட்டை வந்து நம்ம எரிக்கிறோம். நம்ம வுட்டை எரிக்கும் போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். அந்த வுட்டை எரிக்கும் போது நமக்கு என்னென்ன வுட்டு எரியும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஹீட் எனர்ஜி வரும். அடுத்தது வந்து கண்டிப்பா வுட்டுல வந்து கார்பன் இருக்கிறதுனால கண்டிப்பா கார்பன் அதனுடைய கேசஸ் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அந்த மாதிரி கேசஸ் வந்து வெளியில வரும். சரியா? ஸோ அது கூட வந்து கரி இருக்கு இல்லையா? கரியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when we burn wood, the smoke released is a mixture of solid carbon and the gases like the carbon dioxide and carbon monoxide etc. இப்போ நாட் ஒன்லி அந்த பிளான்ட்ல வந்து கார்பன் மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதுல வந்து கார்பன் இருக்கலாம், அந்த பிளான்ட்டை எடுத்துட்டோம்னாக்கா கார்பன் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், நைட்ரஜன் இருக்கலாம். இப்போ ஹைட்ரஜனோட சேரும்போது ஹைட்ரஜனை எரிக்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்கலாம்? வாட்டர் வேப்பர் அது கூட வரலாம். சப்போஸ் நைட்ரஜன் இருந்தது அப்படின்னாக்கா நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடு இந்த மாதிரி கேஸஸும் நமக்கு ரிலீஸ் ஆகும். In some cases of mixtures, their components can be separated easily, whereas some other cases they cannot be. Consider the two mixtures, one which contains salt and water and another which contains sand and water. The water is one of the components in both the mixture. In the first case, salt dissolves in water. இப்போ 2 பீக்கர் எடுத்துக்கங்கடாமா. இப்போ எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரெண்டு பீக்கர்லேயும் வந்து சேம் லெவல் ஆஃப் வாட்டர் போட்டுக்குங்க. ஒன்றில் வந்து சால்ட்டு போடுங்க, இல்லைனாக்கா சுகர் எது இருந்தாலும் சரி ஒன்று போட்டுக்குங்க. இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பவுடர் இருந்தாலும் சரி அல்லது சாண்ட் இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று போடுங்க. போட்டால் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா சால்ட் என்ன ஆயிருக்கும்? சால்ட் அல்லது சுகர் வந்து வாட்டர் கம்ப்ளீட்டா நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும்? நமக்கு டிசால்வ் ஆயிருக்கும்.
பட் வந்து சாண்ட் அண்ட் வாட்டர் வந்து நமக்கு டிசால்வ் ஆயிருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னாக்க கண்டிப்பா டிசால்வ் ஆயிருக்காது. ஸோ அப்போ இந்த கம்ப்ளீட் அந்த இப்போ சால்ட்டையும் வாட்டரையும் நீங்க வந்து இங்க வந்து சாண்ட் அண்ட் வாட்டர் வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்க முடியும். ஆனா சால்ட்டையும் வாட்டரையும் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணோம்னாக்கா பிரிக்க முடியாது. சிம்பிள் மெத்தட்ல நம்மளால பிரிக்க முடியாது. பட் முடியும். எவாபரேட் பண்ணும்போது சால்ட் தனியா வாட்டர் தனியா நம்மளால பிரிக்க முடியும். ஆனா வந்து ஒன்னோட ஒண்ணு இப்போ நேச்சரா இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரிக்க முடியாது. ஸோ அந்த 2 பீக்கர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் டிசால்வ் ஆகிருக்கும். அதை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, வி கேனாட் செப்பரேட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். வி கேனாட் பி செப்பரேட்டட். பட் இதே வந்து சாண்ட் அண்ட் வாட்டர் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டையும் நம்ம தனித்தனியா பிரிக்க முடியாது. ஸோ எந்த சப்ஸ்டன்சஸ் நம்மளால வந்து பிரிக்க முடியாதோ அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹோமோஜீனஸ், ஒன்னோட ஒண்ணு கலந்துறது. ஹோமோஜீனஸ் அப்படின்னாக்கா வந்து ஒன்னோட ஒண்ணு கலக்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லிடுறோம்னாக்கா ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். உப்பு மட்டும் கிடையாது, சர்க்கரையும் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். சொல்யூஷன்ஸ் இன் டே டு டே லைஃப். டே டு டே லைஃப்ல சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட் ஐட்டமே சொல்யூஷன் ஃபார்ம்ல தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஈவன் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாராக இருந்தாலும் சரி, ரசமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல தான் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். ஈவன் மில்க்கு கூட ஒரு சொல்யூஷன் தான். ஸோ இப்போ நம்ம வந்து டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் இஸ் sea water. We cannot imagine life on earth without sea water. It is the mixture of many dissolved salts. The another one is air. It's the mixture of gases like nitrogen, oxygen, carbon dioxide and other inert gases, carbon monoxide, etc. All the life forms on the earth are associated with solutions. Plants take solutions of nutrients for their growth from the soil. Most of the liquids found in human body, including blood, lymph, urine, are in the form of solutions. So day to day, human activities like washing, cooking, cleaning, and a few other activities involves in the formation of solutions with water. தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சொல்யூஷன் வேணும், அப்படி சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும்னாக்கா மெயினா வந்து நமக்கு வந்து தண்ணி வேணும். தட் இஸ் கால்ட் அஸ் த சால்வெண்ட். இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா நேச்சுரலா நம்ம கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது சீ வாட்டர். ஏன்னா ஏன் வந்து வந்து சொல்யூஷன் சொல்றீங்க, சீ வாட்டர் தானே சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க, கிடையவே கிடையாது. அதை வந்து சொல்யூஷன் தான் சொல்லணும். ஏன்னா அதுல வந்து நிறைய டிசால்வ்டு சால்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால சீ வாட்டர் அப்படின்றது வந்து நம்ம சொல்றது வந்து தப்பு. நம்ம பேச்சு வழக்கில் நம்ம வந்து சீ வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் வந்து சீ வாட்டருடைய அந்த வாட்டர் வந்து சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கே தெரியும், வித்தவுட் வாட்டர், நாட் ஓன்லி சீ வாட்டர், வித்தவுட் வாட்டர் நோ ஒன் கேன் எக்ஸிஸ்ட். யாருமே நம்மளால என்ன பண்ண முடியாது, சர்வை பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ சீ வாட்டர் இஸ் த மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ் சால்ட்ஸ். ஸோ சீ வாட்டர் வந்து என்னன்னு சொல்றோம், மிக்சர் ஆஃப் மெனி டிசால்வ் சால்ட்ஸ். நிறைய சால்ட்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து சோடியம் குளோரைட், சோடியம் அயோடைடு, பொட்டாசியம் குளோரைட், பொட்டாசியம் அயோடைடு, மெக்னீசியம் குளோரைடு, மெக்னீசியம் கார்பனேட், இந்த மாதிரி வந்து நிறைய டிசால்வ்டு சால்ட்ஸ் வந்து தண்ணிக்குள்ள வந்து கலந்துருக்குது. அதே மாதிரி காத்து அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதையும் மிக்சர் ஆஃப் கேசஸ். அதுல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடு, குளோரின் கேஸா இருக்கும், புளோரின் கேஸா இருக்கும், அண்ட் அதர் கேசஸ்ன்றப்ப இன்னர் கேசஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அட்மாஸ்பியர்ல தான் இருக்கு. ஸோ ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் ஆன் த எர்த் ஆர் அசோசியேட்டட் வித் த சொல்யூஷன். ஸோ எல்லா உயிரினங்களையும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சொல்யூஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. பிளான்ட்ஸ் டேக் த சொல்யூஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். பிளான்ட்டுக்கு கொண்டு போய் யாரும் வந்து சாதத்தை கொண்டு போய் போடுறதே கிடையாது.
நீங்க என்ன பண்றீங்க? ஏதாவது அதுக்கு நம்ம ஃபுட் குடுக்கணும் அப்டின்னம்னாக்க, எந்த ஃபார்ம்ல கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் நம்ம என்ன ஊட்டியா விடுறோம் நம்ம பிளான்ட்ஸ்க்குலாம்? கிடையாது. ஸோ அப்ப நம்ம ஏதோ ஒரு இப்ப யூரியாவே போடுறோம். யூரியாவ என்ன பண்றோம்? நல்லா தண்ணீல கலந்து விட்டு தான் நம்ம வந்து என்ன செய்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிளான்ட்டுக்கு வந்து அது ஒரு நியூட்ரியன்ட்ஸா நம்ம குடுத்துட்டுருக்கோம். ஸோ அப்ப அந்த சாயில் வந்து நல்ல ஃபெர்டைல் சாயிலா இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொல்யூஷனுக்கு அந்த உப்ப வந்து தண்ணீல கரைச்சு தான் நம்ம ஊத்துறோம். ஸோ அப்போ வந்து அது வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல மாறிடுது. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த நம்ம பாடியவே எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சலைவால இருந்து பிளட், லிம்ப், யூரின் எல்லாமே வந்து எந்த ஃபார்ம்ல தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொல்யூஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும். அதே மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் வாஷிங், குக்கிங், கிளீனிங், எக்ஸ் அந்த ஃபார்மேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வித் வாட்டர், இது எல்லாமே வந்து சொல்யூஷன் வந்து இந்த வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும். Similarly, the drinks what we take like fruit juice, aerated drinks, tea, coffee, etc. also in the form of solution. நம்ம நார்மலான டேஸ்ல நம்ம வீட்டில் எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னாக்க வந்து இந்த கொக்கோ கோலா, ஃபேண்டா, பவன்டோ இது பூராமே வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. டீ, காஃபி எல்லாமே நமக்கு வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஈவன் அம்மா வைக்கிற ரசம் குழம்பு கூட சொல்யூஷன் ஃபார்ம் தான். ஸோ தேர்ஃபோர் த எபிலிட்டி ஆஃப் வாட்டர் டு ஃபார்ம் த சொல்யூஷன். ஸோ வாட்டருக்கு என்ன கேரக்டர் இருக்குனாக்கா, இட் ஃபார்ம்ஸ் த சொல்யூஷன். என்ன கேரக்டர் இருக்கு? சொல்யூஷனை மேக் பண்ணக்கூடிய தன்மை வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டருக்கு இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட், த சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார்ம்ஸ் த பேசிக் காஸ் ஆஃப் த அடிஷன் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் டு வாட்டர். அதே சமயத்தில் நமக்கு வந்து வாட்டர் வந்து பொல்யூட்டன்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஹவவர் த எபிலிட்டி ஆஃப் ஃபார்ம் த சொல்யூஷன் இன்ஃப்ளூயன்சஸ் த சர்வைவல் ஆஃப் மேன் ஆன் த எர்த். மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு தான் மெயின் காரணம்னு சொல்லலாம். இன் திஸ் லெசன் லெட் அஸ் லேர்ன் த சயின்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறது வந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா சொல்யூஷன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். காம்பனன்ட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வேணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து சொல்யூட், இன்னொன்று வந்து சால்வெண்ட். சால்ட் பிளஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சால்ட்டை வந்து நம்ம இந்த லெசன்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லா எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூட்னு தான் சொல்லணும். தண்ணியை வந்து சால்வெண்ட் மட்டும்தான் சொல்லணும். எங்கேயுமே வந்து வாட்டர், லிக்விட் அப்படின்ற அந்த வார்த்தையே நீ வந்து சொல்லக்கூடாது. சால்வெண்ட் அப்படின்னாலே லிக்விட்னால, சால்வெண்ட்னாலே தண்ணி தான் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். சொல்யூட் அப்படின்னாலே உப்பு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். மேபி என்ன உப்பா வேணாலும் வந்து இருக்கலாம். சோடியம் குளோரைடா இருக்கலாம், இல்லை சோடியம் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட், சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் கார்பனேட், என்னவா வேணாலும் இருந்துக்கலாம் சால்ட்ஸ். ஓகேவா? ஸோ த காம்பனன்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் we know that solution. What is the meaning for solution? Solution is the homogeneous mixture of two or more substances. சொல்யூஷன் அப்படின்றது வந்து ஒன்னோட ஒண்ணு, அதாவது சப்ஸ்டன்ஸ் அல்லது அதுக்கு மேல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு கலங்கி பிரிக்க முடியாது. ஹோமோஜினஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாத அந்த சொல்யூஷனை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஃபைன் சொல்யூஷன் கேட்டாக்கா, சொல்யூஷன் இஸ் த ஹோமோஜினஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்? சொல்யூட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்துக்கிறீங்க, அதுல வந்து கொஞ்சோண்டு உப்பு போடுறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ எது அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி வந்து 100 ml எடுத்துருக்கீங்க, வாட்டர் வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்றீங்க. ஸோ எந்த சப்ஸ்டன்ஸோட அமௌண்ட் வந்து இருக்குதோ அதை வந்து சொல்யூட்னு சொல்லுவோம். எந்த சப்ஸ்டன்ஸ் அமௌண்ட் வந்து கிரேட்டரா இருக்குதோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னாக்கா சால்வெண்டா இருக்கும். இப்போ ஒரு 100 ml வாட்டர்ல பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல எது சொல்யூட் எது சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதிகமா இருக்கிறது வந்து தண்ணி தான். ஸோ தண்ணியை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த லெஸ்ஸர் அமௌண்ட்ல இருக்கிறது வந்து கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டிருக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவீங்க, சொல்யூட் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். In a solution, the component which is present in lesser amount by weight is called as the solute. சொல்யூட்னாக்க காம்பனன்ட் வந்து கொஞ்சோண்டு அமௌண்ட்ல இருக்கணும்.
and the component present in the larger amount by weight is called as the solvent. இதுதான் வந்து solute-க்கும் solvent-க்கும் உள்ள definition. Then the solute gets distributed uniformly throughout the solvent and thus forming the mixture homogeneous. homogeneous வந்து what is meaning by homogeneous அப்படின்னாக்கா அந்த சொல்யூட் நம்ம போடுற இல்லையா உப்பு வந்து அந்த தண்ணியில வந்து யூனிஃபார்மா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கும். ஸோ அததான் வந்து அப்போ வந்து ஒன்னோட ஒண்ணு பிரிக்க முடியாத உப்பையும் தண்ணியும் நம்மளால பிரிக்க முடியாம இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றீங்க ஹோமோஜீனஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ த சொல்யூட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி த்ரூ அவுட் த சால்வெண்ட் அண்ட் thus forming the mixture is called homogeneous. இது ஒரு 2 mark கொஸ்டின் தான். இப்போ நான் சொல்லிட்டு வர்றது எல்லாமே 2 mark கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் டிஃபைன் சொல்யூஷன். Solution is the homogeneous mixture of 2 or more substances. எழுதியாச்சு. அடுத்து சொல்யூட்னா என்ன? டிஃபைன் சொல்யூட். In a solution, the compound which is present in the lesser amount by weight is called as the solute அப்படின்னு சொல்லாச்சு. அடுத்து solvent அப்படின்னா என்னன்னாக்கா the component which is present in the larger amount by weight is called as the solvent அப்படின்னு சொல்லியாச்சு. Then homogeneous அப்படின்னா என்னன்னாக்கா the solute gets distributed uniformly throughout the solvent and thus forming the mixture is called as the homogeneous. இது வரைக்கும் பார்த்தாச்சு. Then next, so the solvent acts as the dissolving medium in the solution. ஸோ சால்வெண்ட் வந்து சால்வெண்ட்னாலே கரைக்கிறது தான். ஸோ சால்வெண்ட் வந்து டிசால்விங் மீடியமா ஆக்ட். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சொல்யூட் டு த சால்வெண்ட் இஸ் கால்ட் அஸ் தி டிசல்யூஷன். ஸோ த சொல்யூட் வந்து யூனிஃபார்மா அந்த சால்வெண்ட்ல கரைஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டிசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். Then next, solute plus solvent. ஸோ ஒரு சொல்யூட் மேபி சுகர் அல்லது சால்ட்டா இருக்கலாம். சால்வெண்ட்னாலே தண்ணி, சொல்யூட்னாக்கா உப்பு, ரெண்டையும் கலந்தோம் அப்படின்னு நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்காங்க ஆல் சொல்யூஷன்ஸ் ஆர் மிக்சர். எல்லா சொல்யூஷனுமே மிக்சர்னு சொல்லலாம். பட் ஆல் மிக்சர்ஸ் ஆர் நாட் த சொல்யூஷன். இப்போ சாதாரணமாக ஒரு சொல்யூஷன்ல வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்கும்? சுகர் போடலாம், சால்ட் போடலாம். ஒரு சொல்யூஷன்ல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகர், சால்ட், வாட்டர். இது சுகர், சால்ட் ரெண்டையுமே வந்து சொல்யூட்னு சொல்லுவீங்க. பிளஸ் வாட்டர் வந்து சால்வெண்ட் சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி 2 or more substances dissolving the solvent makes the solution. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? மிக்சர்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய மிக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உப்பு, தண்ணி, அவ்வளவுதான். பட் ஆல் தி மிக்சர்ஸ் ஆர் நாட் சொல்யூஷன். எல்லா மிக்சரையுமே நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியாது? சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்க போறது என்னன்னாக்கா பைனரி சொல்யூஷன் அப்படின்னாக்கா பைனரி அப்படின்னாலே வந்து 2 பை அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து 2 ஒரு சொல்யூஷன் பைனரி சொல்யூஷன் அப்படின்னாலே ஒரு சொல்யூஷன்ல வந்து ரெண்டு காம்போனன்ட் இருந்ததுன்னா அதை வந்து பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தண்ணி ஒரு காம்பவுண்டு, உப்பு ஒரு காம்பவுண்ட். உப்பு எடுத்து தண்ணியில கலந்துட்டோம் அப்படின்னம்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னாக்கா எத்தனை காம்போனன்ட் இருக்குது? தண்ணி ஒரு காம்போனன்ட், அந்த உப்பு ஒரு காம்போனன்ட், சொல்யூட் ஒரு காம்போனன்ட், சால்வெண்ட் ஒரு காம்போனன்ட். ஸோ இந்த மாதிரி 2 காம்போனன்ட்ஸ் ஒரு சொல்யூஷன்ல இருந்ததுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னாக்கா பைனரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா காப்பர் சல்பேட் கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பர் சல்பேட் கிறிஸ்டலோடைய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலர் கிறிஸ்டலை வந்து நீங்க வந்து தண்ணியில கரைக்கும் போது அது வந்து என்னவா மாறிடுது? காப்பர் சல்பேட்ன்றது சொல்யூட். எதுல கரைக்கிறோம்? தண்ணியில கரைக்கிறோம். தண்ணிக்கு என்ன டேர்ம் சொல்லிக்கிறோம் நம்ம? சால்வெண்ட். அப்போ அந்த சொல்யூட்டை வந்து சால்வெண்ட்ல கரைக்கும் போது நமக்கு வந்து காப்பர் சல்பேட் சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஓகே, காப்பர் சல்பேட் வாட்டர் கிடைக்காது, காப்பர் சல்பேட் சொல்யூஷன். அதே மாதிரி சுகர் பிளஸ் வாட்டர் கிவ்ஸ் சுகர் வாட்டர்னு சொல்லுவோமா? கிடையாது, சுகர் சொல்யூஷன் தான் சொல்லணும். சால்ட் பிளஸ் வாட்டர் சால்ட் வாட்டர்னு சொல்லக்கூடாது, சால்ட் சொல்யூஷன் அப்படிதான் சொல்லணும். ஸோ a solution which contains 2 components, the solution which contains 2 components, then it is called as the binary solution.
எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா and adding copper sulfate crystal to water, it dissolves in water forming a solution of copper sulfate. So it contains two components. என்னென்ன components? ஒன்று வந்து solute copper sulfate, another one is the solvent. Solvent is water. So it is called as the binary solution. So example for binary solution. Similarly, the solution may contain more than two component. 3 இருந்தனாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ternary solution அப்படின்னு சொல்லுவாங்க. So for example, the salt and sugar are added to water, both dissolve in water forming a solution. ஸோ இப்போ நம்ம ஒரு 100 ml பீக்கரில் வந்து என்னென்ன எடுத்துருக்குறோம்னாக்கா கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறோம். தென் சால்வெண்ட் வந்து வாட்டர், வெறும் சால்ட் வந்து சொல்யூட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோடனே நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னாக்கா சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து எத்தனை காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 காம்போனன்ட். ஒன்று வந்து சுகர், இன்னொன்று வந்து சால்ட், இன்னொன்று வந்து வாட்டர். அப்போ இந்த ஒரு சொல்யூஷன்ல வந்து 3 காம்போனன்ட் இருந்ததுனாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெர்னரி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the solution which contain 3 components are called as the ternary solution. And next heading, types of solutions based on the physical state of the solute and solvent. Physical state of solute and solvent வச்சு நம்ம வந்து சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். So we know that the substances normally exist in 3 physical state. Physical state அப்படின்னாலே வந்து என்னது liquid, solid, liquid, gas தான். Binary solution அப்படின்னாக்கா நமக்கு என்ன அப்படின்னாக்கா if the solution contains 2 components is called as the binary solution. Here the solvent and the solute may exist in any of this physical state. ஏதாவது இங்க பைனரி சொல்யூஷன் மேபி இது கண்டிப்பா சால்வெண்ட் இருக்கணும், பட் சொல்யூட்டாவும் இருக்கலாம், சொல்யூட்டுக்கு பதிலாக இன்னொரு சால்வெண்டாவும் இருக்கலாம். இந்த 3 பிசிக்கல் ஸ்டேட்ல ஏதாவது ஒரு ஸ்டேட் இருக்கணும். பட் த சால்வெண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். அந்த சால்வெண்ட் தண்ணியோட பார்ட் மட்டும் நமக்கு வந்து அதிகமா இருக்கணும். Its physical state is the primary factor which determine the characteristics of the solution. இதுல இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ஸ்டேட் தான் வந்து அந்த சொல்யூஷனுடைய கேரக்டர்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. therefore there are different types of binary solution. நிறைய இதனாலதான் நமக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர் சொல்யூஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைனரி சொல்யூஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ பைனரி சொல்யூஷன் வந்து சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சாலிட், இன்சாலிட், இது நம்ம படிக்கும் போது இன்சாலிடு, சாலிடுக்குள்ள சாலிட் அப்படிதான் படிச்சுக்கணும் நம்ம. ஸோ சாலிட் இன்சாலிட் அப்படின்றப்ப காப்பர் இஸ் டிசால்வ்டு இன் கோல்டு, அது எக்ஸாம்பிள் அல்லாயி தான் சொல்லணும். தென் லிக்விட் இன்சாலிடு, சாலிடுக்குள்ள லிக்விட் அப்படின்றப்ப சாலிடு வந்து நம்ம என்னது சொல்லுவோம், சோடியம் வந்து சாலிடு தான், லிக்விட் வந்து மெர்க்குரி. ஸோ அப்போ சாலிடுக்குள்ள லிக்விட் அப்படின்றப்போ நமக்கு வந்து மெர்க்குரி வித் சோடியம் சொல்லுவாங்கனாக்கா அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமால்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனி மெட்டல் மிக்ஸ்டு வித் மெர்க்குரி இஸ் நோன் அஸ் தி அமால்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் லிக்விட் சொல்யூஷன்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் இன் லிக்விட், லிக்விடுக்குள்ள சாலிட் அப்படின்னு ஒரு லிக்விடுக்குள்ள கொஞ்சம் சாலிட் போடுறீங்க. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து சால்ட் இன் வாட்டர் அதுதான் கொடுத்துருக்காங்க. நமக்கும் சோடியம் குளோரைட் டிசால்வ்ட் இன் வாட்டர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிக்விட் இன் லிக்விட் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் இன் லிக்விட் வந்து மில்க். இப்போ மில்க்ல வந்து ஏற்கனவே ஒரு டம்ளர் மில்க் இருக்கு அப்படின்னாக்கா அதில் நீங்க தண்ணி ஊத்துனீங்கனாலும் அதோட ரேஷியோ வந்து நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் தான் வந்து கம்மியாகுமே, பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு தெரியாது, பால் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ லிக்விட் இன் லிக்விடுக்கு வந்து மில்க்கும் சொல்லலாம். தென் எத்தில் ஆல்கஹால் டிசால்வ்டு இன் வாட்டர் அதுவும் சொல்லலாம். தென் கேஸ் இன் லிக்விட், இன் லிக்விடுக்குள்ள கேஸ் இருக்கணும். ஸோ லிக்விட் வந்து சோடா வாட்டர் சொல்லலாம், அதுக்குள்ள என்ன கேஸ் விட்டுருப்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து சோடா வாட்டர். அடுத்தது கேசியஸ் சொல்யூஷன், லிக்விட் இன் கேஸ். லிக்விட் இன் கேஸ்னாக்கா கேஸ்க்குள்ள லிக்விட் அசம்ஷன் பண்ணி பாருங்க,
கேஸ்குள்ள லிக்விட் அப்படின்றப்ப நமக்கு வந்து என்னது கிளவுட் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். கேஸ் இன் கேஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து ஏர் எக்ஸாம்பிள் வந்து the mixture of ஏர்னு வராது, ஏர் இஸ் ஏ மிக்சர் அப்படிதானே சொல்லுவோம் இல்லையா. ஸோ நிறைய கேசஸ் வந்து அந்த ஏருக்குள்ள இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஹீலியம் ஆக்சிஜன் கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹீலியம் ஆக்சிஜன் கேசஸ் வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா டீப் சி டைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பிரீத்திங் பர்பஸ்க்காக வேண்டி அந்த ஹீலியம் ஆக்சிஜன் கேசஸ் வந்து பிரீத்திங்காக வேண்டி எடுத்துக்குவாங்க. Based on the type of solvent, most of the substances are soluble in water. That is why the water is called as the universal solvent. So most of the substances, maximum எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து வாட்டர் கரைக்கிறதுனால வாட்டர் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா யூனிவர்சல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சம் சப்ஸ்டன்சஸ் do not dissolve in water. ஆனால் நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர்ல வந்து கரையாது. such as organic compounds, ஈத்தர், பென்சீன், ஆல்கஹால், இது பூராமே வந்து கரையாது. அதை கரைக்கணும்னாக்கா வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் தான். இதுதான் வந்து சால்வெண்ட். ஈத்தர், பென்சின், ஆல்கஹால்லாம் வந்து ஒரு சால்வெண்ட். இது வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா மட்டும்தான் வந்து கரைக்கும். ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் சால்வெண்ட் வந்து ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து அக்கையஸ் சொல்யூஷன், இன்னொன்னு வந்து நான் அக்கையஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போட்டு 2 டைப்ஸா வந்து இதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ இப்போ அக்கையஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தோம்னாக்கா, ஸோ த சொல்யூஷன் இன் விச் த வாட்டர் ஆக்ட்ஸ் அஸ் த சால்வெண்ட் இஸ் கால்ட் அஸ் தி அக்கையஸ் சொல்யூஷன். தண்ணி கரைச்சுது அப்படின்னு ஒரு சொல்யூட்டை வந்து தண்ணி கரைச்சுது அப்படின்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்கையஸ் சொல்யூஷன். இப்போ தண்ணி எதை கரைக்கும்? உப்பை கரைக்குது, சர்க்கரையை கரைக்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து காப்பர் சல்ஃபேட்டை கரைக்குது. ஸோ இது எதையெல்லாம் தண்ணி கரைக்க முடியுமோ தண்ணி கரைச்சுது அப்படின்னாக்கா அக்கையஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அக்கையஸ் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர், இது பூராமே வந்து என்ன செய்யும்? தண்ணியில தான் கரையும். அதனால வேண்டி அக்கையஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ the solution in which the water acts as the solvent is called as the aqueous solution அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சால்ட் இன் வாட்டர், சுகர் இன் வாட்டர், தென் எக்ஸ்ட்ரா வந்து இன்னொன்று படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்னு கேட்கும்போது காப்பர் சல்ஃபேட் இன் வாட்டர் எக்ஸெட்ரா. Non-aqueous solution. Non-aqueous solution any liquid in the solution in which any liquid other than water acts as the solvent is called as the non-aqueous solution. So இப்ப வந்து எந்த லிக்விடா இருந்தாலும் சரி, ஆனா தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணி கரைக்காம வேற ஒரு சால்வெண்ட் வந்து கரைச்சுது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? நான் அக்கையஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்டினரியா நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு இங்கே போயிட்டு இருக்கிற சமயத்துல ரோடுல வந்து தார் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தார் வந்து ட்ரெஸ்ல பட்டுருச்சு அப்படின்னம்னாக்கா அதை நீங்க தண்ணி ஊத்தி அலசணும் அப்படின்னம்னாக்கா அந்த தார் போகுமா? நமக்கு போகாது. ஸோ அப்ப அந்த தாரை கரைக்கணும்னா அப்படின்னாக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கெரசின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்ப கெரசின் போட்டோம் அல்லது ஆல்கஹால் போட்டோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தார் இருந்த கரை வந்து நமக்கு போயிடும். அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது ஒன்று வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ த எனி சொல்யூஷன் எனி லிக்விட் அதர் தென் வாட்டர் ஆக்சஸ் த சால்வெண்ட் இஸ் கால்ட் அஸ் தி நான் அக்கையஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சால்வெண்ட் அதர் தென் வாட்டர் சால்வெண்ட் தட் இஸ் சால்வெண்டா இருக்கணும், பட் வந்து அதர் தென் வாட்டர் இஸ் நோன் அஸ் தி அக்கையஸ் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலி ஆல்கஹால், பென்சின், ஈத்தர், கார்பன் டை சல்பைட், acetone etc are used as the non-aqueous solution solvent. ஸோ இது பூரா வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் அக்கையஸ் சொல்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். த சொல்யூஷன் இன் விச் எனி லிக்விட் அதர் தென் வாட்டர் ஆக்ட்ஸ் அஸ் த சால்வெண்ட் இஸ் கால்ட் அஸ் தி நான் அக்கையஸ் சொல்யூஷன். எக்ஸாம்பிள் அப்படின்றப்ப இதில் ஏதாவது 2 எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. தென் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், பென்சின், ஈத்தர், இதில் ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நான் அக்கையஸ் சொல்யூஷன் sulfur dissolved in carbon disulfide, iodine dissolved in carbon tetrachloride. Then
sulfur dissolved in carbon disulfide, iodine dissolved in carbon டெட்ரா அயோடைடுன்னு வரும்ப்பா, மாத்திக்கிங்க அந்த இடத்துல டெட்ரா அயோடைடுன்னு வரும். ஸோ இங்கே 2 டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை சல்ஃபைடு வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, சல்ஃபர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சல்ஃபர் கார்பன் டை சல்ஃபைடு வந்து சல்ஃபரை வந்து தண்ணியிலையும் கரைச்சிருக்கிறாங்க. ஒரு பீக்கரில் வந்து கார்பன் டை சல்ஃபைடு எடுத்துருக்குறாங்க, இன்னொரு பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்துருக்குறாங்க. ரெண்டுலேயுமே சல்ஃபர் ஆட் பண்ணுறாங்க. வாட்டரில் இருக்கிற சல்ஃபர் வந்து கரையாது. ஆனால் இதே வந்து கார்பன் டை சல்ஃபைடில் இருக்கிற சல்ஃபர் வந்து கரைஞ்சிரும். கார்பன் டை சல்ஃபைடு வந்து அதர் தென் வாட்டர் இல்லையா, அதர் தென் எனி லிக்விட், அதர் தென் வாட்டர். அதனால தான் வந்து என்ன செய்யுது, சல்ஃபர் வந்து கார்பன் டை சல்ஃபைடில் கரையுது. ஸோ அப்போ இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் அக்கையஸ் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். Based on the amount of solute, the amount of solute கொஞ்சமாக போட்டால் என்ன ஆகும், சொல்யூட்ன்றது உப்பு. தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா என்ன ஆகும், அதிகமாக உப்பு போட்டோம்னா என்ன ஆகும், மீடியமாக உப்பு போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ the amount of solute that can be dissolved in the given amount of solvent limited under any given conditions. So based on the amount of solute, it can be classified into 2 types. One is the saturated solution, unsaturated solution, then supersaturated solution. இப்போ வந்து இது 1 by 1 பார்க்கலாம். Saturated solutionனா என்ன, unsaturated solutionனா என்ன, then supersaturated solutionனா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டடுக்கு சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னம்னாக்கா, காலையில் 3 இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னம்னாக்கா, அதே 3 இட்லி தான் ரெகுலராக 4 இட்லி வச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அப்போ நம்ம வயிற்றுக்கு வந்து நம்ம வயிறோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த 3 இட்லி தான். 3 இட்லிக்கு மேலே ஒரு இட்லி வச்சாலும் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட முடியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சேச்சுரேட்டட். நம்ம வயிறு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்சேச்சுரேட்டட் அப்படின்னாக்கா இப்போ நம்ம ஹரிபரியாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுது, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா காலைல 7 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க, 7:30க்கு வேன் வருது. உன்னால் என்ன பண்ண முடியும், சரியாக சாப்பிட முடியாது. ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இட்லி தான் சாப்பிட்ருப்பீங்க, 3 இட்லி அம்மா வச்சுருப்பாங்க. ஆனால் உன்னால் 3 இட்லியும் சாப்பிட முடியும், ஆனால் வேன் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால வந்து ஒரே ஒரு இட்லி மட்டும்தான் சாப்பிடுவீங்க, மிச்சம் இருக்கிற 2 இட்லியே வச்சிருவீங்க. ஆனா அந்த 2 இட்லியும் உன்னால சாப்பிட முடியும், ஆனா லேட் ஆயிருச்சு அப்படின்ற அந்த காரணத்துக்காக வேண்டி பத்தாம சாப்பிட்டுட்டு போறீங்க பத்தியா, அதுதான் வந்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக வேண்டிதான்ப்பா சொல்றோம் நம்ம. ஸோ புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்றது தான். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இப்போ நம்ம வந்து மாமா வீட்டில் கெடா விட்டு இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கெடா வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஸோ நம்ம கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். பிரியாணி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போ 2 பிரியாணி நம்ம சாப்பிட்ற இடத்துல 2 ஓகே 2 பிளேட் சாப்பிட்ற இடத்துல நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பிளேட் பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸஸா நம்ம வயிறுக்கு வந்து அளவு தான், லிமிட்டு தான் சாப்பிடுவோம். பட் பிரியாணி டேஸ்டாக இருக்கிறதுனால இன்னொரு பிளேட்டு நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம். ஒரு பிளேட்டை கிராஸ் பண்ணி மறுபடியும் நம்ம இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அப்போ நார்மலை விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸஸாக விருந்துக்கெல்லாம் போனாலே எக்ஸஸாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து சொல்யூஷனில் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சேச்சுரேட்டட் அப்படின்னாக்கா 100 ml வாட்டரில் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுன்றது வந்து என்னது, நம்ம சாதாரண உப்பு. 100 கிராம் வாட்டரில் வந்து
36 கிராம் வந்து சோடியம் குளோரைடு கரைஞ்சு இருந்துச்சுனாக்கா அதை வந்து என்னன்னு சொல்றோம், 36 கிராமுக்கு தான் கரையும். அதுக்கு மேல நீ 1 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் வந்து என்ன ஆகாது, அது வந்து கரைக்கவே கரைக்காது. ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். த சொல்யூஷன் இன் விச் no more solute can be dissolved in a definite amount of the solvent at a given temperature is called as the solution. இங்க எதுக்கு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்கனாக்கா it mentions the room temperature தான் வந்து டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது no more solute can be dissolved in a definite amount of solvent. கொஞ்சம் கூட வந்து definite amount of solventல வந்து என்ன செய்யாது, அந்த லிமிட்டை தாண்டி கரையாது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றீங்க, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாம்பிள் 36 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 25 டிகிரி செல்சியஸ் ஃபார்ம்ஸ் தி சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ 100 கிராம் வாட்டர்ல வந்து 36 கிராம் சோடியம் குளோரைடு மட்டும்தான் கரைக்க முடியும் அட் த ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 ஆர் 28 30க்குள்ள இருக்கும் ரூம் டெம்பரேச்சர். அதுதான் வந்து என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபர்தர் அடிஷன் போட்டீங்கனாலும் நமக்கு வந்து என்ன ஆகாது, அது வந்து கரையாது. தென் நெக்ஸ்ட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பத்தாம சாப்பிடுறது unsaturated solution. So the unsaturated solution is one that contains less solute than that of the saturated solution at a given temperature. சேச்சுரேட்டட் சொல்யூஷனை விட நமக்கு வந்து சொல்யூட்டோட அளவு, உப்போட அளவு வந்து நமக்கு வந்து என்னவா இருக்கணும், நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கணும். இப்போ சேச்சுரேஷன்னாக்க அளவு 36, அதை விட கம்மியா சால்ட்டை வந்து கரைச்சிது அப்படின்னாக்கா அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் இஸ் ஒன் தட் கண்டைன்ஸ் லெஸ் சொல்யூட், கொஞ்சோண்டு தான் சொல்யூட் then that of the saturated solution at the given temperature. Compared to the saturated solution விட நமக்கு வந்து என்ன இருக்கணும், ரொம்ப லெஸ்ஸா இருக்கணும் அந்த சொல்யூட் கரையிற தன்மை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml வாட்டர்ல வந்து 10 கிராம் அல்லது 20 கிராம் அல்லது 30 கிராம் சோடியம் குளோரைட் போட்டோம்னாக்கா கரைஞ்சிரும். ஸோ பத்தல, ஆனா 36 வந்துச்சுன்னா தான் 30 சேச்சுரேட்டட். நமக்கு இங்க 36 வரல, அப்ப பிலோ 36 லெஸ் தென் 36 அப்படின்றப்போ இதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க நீங்க, அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னம்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேச்சுரேஷன் பாயிண்ட் எவ்வளோ நமக்கு 36, அதை விட அதிகமாக கரைக்கும். ஆனால் நீங்கள் தான் கரையாதுன்னு சொல்றீங்களே மிஸ், 36 கிராமோட கரைஞ்சு போயிருன்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கரைக்கும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 36 கிராம் தான் கரையும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 50 கிராம் நீங்க போட்டு கரைக்கணும். ஆனா வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப 50 கிராம் வந்து 100 கிராம் வாட்டர்ல வந்து கரையாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம வந்து அம்மா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இது குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு வந்து ஜீரா காய்ச்சுவாங்க. வெறும் பச்சை தண்ணியில கரைச்சோம் அப்படின்னம்னாக்கா அந்த ஜீரா வந்து என்ன ஆகுமா, நிறைய ஜீனி போடுவாங்க, 1 கிலோ ஜீனி கொட்டுவாங்க 1 செம்பு தண்ணியில. அது பூராத்தையும் நமக்கு அம்மா கரைக்க முடியுமா அந்த தண்ணியில, கண்டிப்பா கரைக்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம டெம்பரேச்சரை வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும், பூரா சுகருமே நமக்கு வந்து அந்த தண்ணியில வந்து கரைஞ்சு போயிடும். ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். மோர் சொல்யூட் தென் தட் ஆஃப் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட் சொல்யூஷனை காட்டில அதிகமான சொல்யூட்டை வந்து தண்ணி கரைச்சிது அப்படின்னாக்கா அதுதான் வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 36க்கு மேல நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். 37 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் இன் 100 ml ஆஃப் வாட்டர், அதை 40 கிராம், 45 கிராம், 60 கிராம், 65 கிராம், 70 கிராம், நீங்க எவ்வளவு கிராம் வேணாலும் போட்டுக்குங்க. ஆஃப் வாட்டர் at 25 degrees forms the super saturated solution. Then this state can be achieved by altering any other conditions like temperature, pressure. ஸோ இது வந்து 25 டிகிரி செல்சியஸ் ரூம் டெம்பரேச்சர் கண்டிப்பா முடியாது. ஸோ அப்போ we have to கரைக்கணும். we have to achieve by altering the any other conditions we can
டேக்கன். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர். ஒன்று டெம்பரேச்சரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம அந்த சொல்யூட்டை கரைக்கலாம், அல்லது ப்ரெஷரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சொல்யூட்டை வந்து கரைக்கலாம். ஸோ சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள். இது வந்து அன்ஸ்டேபிள் அண்ட் த சொல்யூட் இஸ் reappearing as crystals when the solution is disturbed. ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி வந்து கம்மியாக வச்சுட்டு சால்ட் வந்து அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் அது வந்து என்னவாவே மாறிடும். நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது நமக்கு மறுபடியும் வந்து அது கிறிஸ்டல், சுகர் கிறிஸ்டலாகவே நமக்கு மாறிடும். அல்லது சால்ட் போட்டீங்க அப்படின்னாக்கா சால்ட் கிறிஸ்டலாகவே நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.